வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. என்னடா இது 2 பவுல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே செம்ம சூப்பரான ரெசிபிங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் டீ பவுடர். இது நமக்கு இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ட்ரெயினில் பஸ்ஸில் லாங்காக ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும், ஊரை விட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ இது போல் சூப்பர் டேஸ்டியான சட்னி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ட்ராவலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கெட்டு போகாது, ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னா அவசியமே கிடையாது, நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கார்லிக் சட்னி பவுடர். இது நம்ம தோசைக்கு மேலே தூவி சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும். பாவ் பாஜி அது போல் செய்து சாப்பிட்றக்கும் அது மேலே தூவி சாப்பிட்றக்கும் ரொம்பவே இது கார்லிக் சட்னி தாங்க. இது கொஞ்சம் வெட்டாக இருக்கும். இதுவும் இட்லி தோசையோட தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இந்த 2 விதமான கார்லிக் வச்சு செய்த இந்த சட்னியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோ டக்குன்னு உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துடுறேன். இப்போ இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போது வேர்க்கடலை லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போது இதில் சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்திடலாம். அடுத்ததாக பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கோம். இதையும் இதோட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நம்ம நல்லா வறுத்து கொடுத்துடலாங்க. நமக்கு அந்த பூண்டு சீரகம் எல்லாம் நல்லா சூடேறணும். இப்போது இதோட கருவேப்பிலை சேர்த்திடலாங்க. ஒரே ஒரு ஈர்க்க அளவுக்கு தான் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்திருக்கோம். அடுத்ததாக இதோட வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 4 எடுத்துருக்கோம். நல்ல பெரிய சைஸாக இருக்கிறதுனால 4 போதும். ரொம்பவும் காரமாக இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும்னா கூட இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக வேணுங்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 4 அதுவும் பாருங்கள் பெரிய மிளகாயாக தான் இருக்குது. இந்த கார்லிக் சட்னி பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2வது பாவ் பாஜி அது மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போது இந்த வரமிளகாய் பூண்டு சீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியுங்க, கெட்டு போகாது நமக்கு. இப்போது இதில் கொப்பரை தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சில்லளவுக்கு மட்டும் சேர்த்திலாம். நான் கட் பண்ணியிருக்கேன், திருவி கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரை பவுடருங்கிறதுனால நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம பிக்னிக்கு இது மாதிரி வெளியூர் போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த கொப்பரை தேங்காய் நமக்கு லைட்டாக சூடானால் போதும். இப்போ அடுத்ததாக வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஸோ எள்ளு பொரிஞ்சதும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லேயே நமக்கு தெரிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வெள்ளை எள்ளு எல்லாம் பொரிஞ்சு வெளியில் விழுந்துடும். அதனால் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சூடு ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஒரு கோர்ஸ் பவுடரை அடைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம முதல்ல வரமிளகாவை ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் மீதம் இருக்கிறத சேர்த்திடலாங்க. ஒட்டுக்கா வரமிளகாயோடு அரைச்சோன்னா சப்போஸ் நமக்கு ஒரு சில டைம் வரமிளகாய் அரைப்படாது. அதனால இப்போ வரமிளகாவை லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம மீதம் இருக்க இந்த கொப்பரை பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம திரும்பவும் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க, கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம பல்ஸ் மோடில் வச்சு கொரப்பாக அரைச்சிருக்கோம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு திரும்ப ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் கொடுத்துட்டு வந்துடலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சாச்சு.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இது போல் கொரப்பாக தான் அரைக்கணும். நம்ம வேர்க்கடலை சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அது பீனட் பட்டர் ஆகிடும். அதுக்குள்ளே ஆக வேண்டாம், கொரப்பாக அரைச்சா போதும். இதில் நம்ம கொப்பரையும் சேர்த்திருக்கோம், தேங்காய் கொப்பரை. அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டும் போகாது. இதையெல்லாம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணியிருக்கனால நான் சொன்னது போல் ட்ராவலுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த டேஸ்டியான கார்லிக் சட்னி பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போது அடுத்ததாக இன்னொரு இன்ஸ்டண்ட்டான கார்லிக் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கோங்க. இதில் ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு, ஒரு 10-15 பல் பூண்டை சேர்த்தி 1-2 பல்ஸ் மோடில் கொடுத்துட்டு வரலாம். இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா இது போல் 1-2 இடித்து வச்சுருக்கோம். நம்ம உரலில் இடிக்கிறதா இருந்தாலும் இடிச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் தான் கொடுத்து இது போல் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திடலாங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்திடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் இப்போவே சேர்த்திடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. இப்போ இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்திடலாம். இப்போ சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பூண்டு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி பேஸ்ட் இதை இந்த எண்ணெயில் சேர்த்திடலாம். இப்போ இந்த பூண்டு பேஸ்ட்டை நம்ம நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுக்க போகிறோம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் தான் வச்சுருக்கேன், ஹை பண்ண கிடையாது. நம்ம தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கோம், இருந்தாலும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து விட்டுட்டே இருந்தேன். இந்த கார்லிக் சட்னியும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியிலே வைக்கலாம். ட்ராவலிங் டைமு, பிக்னிக் டைம், இது மாதிரி டைமில் கூட நம்ம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நம்ம இதை போல் செய்து கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்க ஹாஸ்டலில் இருப்பாங்க, நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அந்த டைமில் இது போல் செய்து கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது போல் வெளியவே 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திருக்கறனால ரொம்ப காரமாக இருக்கும்னால நினைக்கிறேன். நாங்கள் பொதுவாக நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா காரம், கசப்பு இது போல் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். நம்ம பாவக்காய் இது மாதிரி செய்யும்போது கூட நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நமக்கு அந்த கசப்பை பேலன்ஸ் பண்ணிவிடும். நமக்கு ரொம்ப கசப்பாக தெரியாது. நம்ம மிளகாய் பொடியும் மல்லி பொடியும் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி தான் சேர்த்திருக்கோம். அப்படியே எண்ணெயில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் எண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா நல்லா நெடி அடிக்கும். அதனால இது போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து சேர்க்கும்போது நமக்கு அந்த மிளகாய் மல்லி பொடி பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வரும். 2வது நல்லா நேரம் கொடுக்கும். அதனால தான் நம்ம இது போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை எலும்பிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். ஃப்ளேம் ஆனில் இருக்கும்போது பிழிஞ்சிங்க அப்படின்னா நமக்கு எலுமிச்சைப்பழம் காரல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக அந்த டேங்கினஸ் கொடுக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாங்க. அதுதாங்க சூப்பரான இன்ஸ்டன்ட் கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தியோட, தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான இன்ஸ்டண்ட்டான 2 விதமான கார்லிக் சட்னி. ஒன்று பார்த்திங்கன்னா கார்லிக் சட்னி பவுடர், இதுவும் பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு நல்ல ஆப்டானது. 2வது இது பார்த்திங்கன்னா கார்லிக் சட்னி, இது கொஞ்சம் வெட்டாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 2மே நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான சூப்பர் டேஸ்டியான கார்லிக் சட்னி பார்த்துருக்கோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் நீங்கள் செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.